இந்த கும்பராசியோட குணாதிசயமே என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு மறைபொருள் அப்படின்ற விதிங்க. 4 பேர் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்ற சொல்லலாம். இவங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் தனித்திறமை ஒன்று இருக்கும். அதை நினச்சி உலகமானது இவங்களை போற்றும் அப்படின்ற விதிங்க. இவங்களோட மற்ற எல்லா நபர்களும் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த துறையில் இவங்களுக்குன்ற தனித்த கால் பதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த கும்பமானது, கும்பராசின்றது அந்த அதாவது கோபுரத்தில் வச்சுருக்கக்கூடிய கும்பம், அது கலச கும்பத்தை குறிக்கக்கூடியதுங்க. அப்போ கலச கும்பத்தில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற விதி. அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதைகளுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை இந்த கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்ற விதிங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு ராசியில் மட்டும்தான் நீச்ச கிரகங்களோ உச்ச கிரகங்களோ கிடையவே கிடையாது. எல்லா ராசிலையும் ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படின்ற மாதிரி கிரகங்கள் இருக்கும். இந்த ராசியில் மட்டும் நீச்ச கிரகமும் கிடையாது, உச்ச கிரகமும் கிடையாது. அப்போ இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய நபர்களும் கிடையாது, கீழே தாழ்ந்து போகக்கூடிய நபர்களும் கிடையாது. அப்படியே நார்மலான லைஃப்பை கொண்டுட்டு போகிறவங்க. ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் தெளிவாக சொல்ல வர இந்த கலியுகத்துக்கு தகுந்த நபர்கள்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சளவு மிகப்பெரிய உச்சத்தில் போனாலும் பிரச்சனை, கீழே தாழ்ந்து போனாலும் பிரச்சனை. ஆனால் ஒரு நார்மலான லைஃப்பை அந்த ஒரு மனிதன் வாழ்கிறானா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதுக்கு எந்த விதத்துலையும் குறைகள் இருக்கக்கூடாது. அந்த விதத்தில் வாழக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க. 4 பேர் மதிக்கத்தக்க லெவலில் தான் இந்த நபர்கள் வாழ்வாங்க. 4 பேர் இகழற அளவுக்கு வாழ மாட்டாங்க. இவங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் தனித்திறமை ஒன்று இருக்கும். அந்த திறமையின் மூலமாக இவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கின்றதுங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த கால நிகழ்வுகளை சிந்திக்க பார்க்கும்போது இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் இவங்களுக்கு நடந்த 7 சனியின் தாக்கங்கள், ஜென்மத்தில் சனி பகவான் இருந்த ஒரு காலகட்டங்கள். உண்மையாலும் சொல்லப்போனால் கடந்த 5 வருட காலகட்டங்கள் வாழ்க்கையில் இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள், தொழில் தடை, வருமான குறைபாடுகள், இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டிங்கன்றது தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி பாதத்தில் சனி போயிருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்லணும். ஆனால் பாதத்தில் சனி போனதுனால உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. 2028ஆம் ஆண்டு வரலுமே உங்களுக்கு 7 சனி இருக்கிறதா அர்த்தம். அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சளவு புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கலிசுமோ செய்ய வேண்டாம். இருக்கிற தொழில்களை வச்சு அப்படியே ரன் பண்ணுறது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அகல கால் வச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் இழப்புகள் சந்திப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா, அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு முனை வாசல் கட்டலாம். அது தன்னோட கையிருப்பு பணம் இருந்தால் செய்யலாம், இல்லைனா அதையும் செய்ய வேண்டான்ற விதிங்க. ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசிக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த சனி பகவான் பிடுங்கிட்டு நிற்கிறாருங்க. அப்போ அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். ஆனால் அதை தவிர்த்து இந்த மாத காலகட்டத்தில் சிந்திக்கும் போது, அதுவும் குறிப்பாக 2026 ஜூன் மாதம் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வை இந்த ராசிக்கு கிடைக்குதுங்க. அப்போ இந்த குருவின் பார்வையானது தன் ராசிக்கு கிடைக்கிற இதே ஒரே ஒரு காரணத்தினால 5ஆம் இடத்துலேருந்து தன் ராசியை பார்க்கறதுனால இந்த கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும், சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போ இந்த செலவுகள் எல்லாமே இது மேலே நீங்கள் போட்டுட்டு வீட்டில் யாராவது திருமணம் ஆகாமல் இருக்காங்க, குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக செலவு பண்ணி வீடு மனை கட்டுறதுக்கும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களோட தகுதி அறிந்து செலவு பண்ணிக்கங்க. அளவுக்கு மீறி செலவு பண்ணிவிட்டு கஷ்டத்தை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் 3 வருட காலகட்டங்கள்ன்றீங்க. யாரையும் நம்பிட வேண்டாம். இந்த உலகத்தில் தாய் தந்தையர்கள் கூட நம்புறது கொஞ்சம் கஷ்டம்ன்றீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் ஏமாற்றப்படுறதுக்கான காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. அப்போ கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்களை சந்திச்சுட்டு இந்த நேரம் வரலும் இருந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இந்த மாத கிரக நிலைகள் ஆராயும் போது உங்களோட ராசியிலே ராகு பகவான் நிற்கிறார். ராகு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பெரிய லெவலில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் உருவாகுதுங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கத்தை தள்ளி இருக்கிறதா சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சால் கும்பராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளிமாநிலம், வெளிநாடு போய் வேலைக்காக போயிட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்துட முடியுன்றீங்க.
அதேபோல் ராசியில் ராகுவான் இருக்கனால உங்களுக்கு என்ன அலைகள் தூண்டும், நான் இது செய்தால் பெரிய ஆளாயிடுவேன், அதை செய்தால் பெரிய வளர்ச்சிகள் சந்திச்சிடுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட உறவினர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதா விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு எண்ண கிளர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டால் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். இந்த நேரம் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் காலகட்டம் சரியாக இருக்குது. சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேவேளை 2ஆம் இடத்துல சனி இருக்கனால பண தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும். பணங்களை கையாளக்கூடிய விஷயங்கள் கவனமாக இருக்கணும். வீட்டில் பணமானது திருடு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டுருக்கு. சிந்தித்து செயல்பட பாருங்கள். 3ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதி பிறகு 4ஆம் இடமான சொந்த வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவதற்கான யோக காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அதனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இருக்குதுங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் 5ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால தந்தை வழி சொத்து சோகத்தினால பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்சது தந்தை வழி சொத்து சோகத்தில் இந்த நேரத்தில் குடியிருந்துட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு இந்த நேரத்தில் எளியே வந்துடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பூர்வீக சொத்தினால பிரச்சனைகளும் பங்காளி உறவினால சண்டைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்துக்கணும். அதேபோல் குழந்தை சாண அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் உங்களோட குழந்தைகளுக்கு அவ்வப்போது நோய் தொற்றுகளும் உடல் பாதிப்புகளும் ஏற்படலாம். அவங்களோட உடல்நிலை ஆரோக்கியம் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதேபோல் கன்சீவாக இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோட குழந்தைகளை கவனமாக பெற்றெடுக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்குங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கவே கூடாது. செவ்வாய் கேது இணைவு இருந்தால் கணவன் மனைவியுடைய ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஒரு பயம் கலந்த உணர்வுகள் மட்டும் இல்லாமல் சந்தேக எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சந்தேக எண்ணங்கள் உருவானதுனாக்கா வாழ்க்கை கெட்டு போயிடும் அல்லவா. அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறதா நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவுகளை மட்டும் தப்பு செய்யாமல் ஒருவரை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதத்தில் சந்திரன் இருக்கிறனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க. வாய்ப்பு கிடைச்சா வெளிநாடு கிளம்புறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக எனக்கு வேலையே கிடைக்கல சார், வேலைக்காக தான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன், வேலை கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் வந்துட்டு தடைகள் கிடையாது. வியாபாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட வேலைகளை செவ்வனே செய்து இருக்கணும். கவனக்குறைவாக இருந்தால் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துங்க. நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், நேரத்துக்கு நேரம் உடலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லைனா உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துங்க. சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதேபோல் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான காலகட்டமாக இருக்குது. திருமணத்தை முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எதிரிகள் இன்னமும் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி வந்துருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. நலமாக இருப்பீங்க. சீரும் சிறப்புமாக. நன்றி, வணக்கம்.